இந்த வீடியோவில் நம்ம இந்தியன் நேஷனல் காங்கிரஸோட இம்பார்ட்டன்டான மீட்டிங்ஸ் அப்படிலாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இருக்க மீட்டிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1917 கல்கத்தாவில் நடந்த காங்கிரஸ் மாநாடு. இந்த கல்கத்தாவில் நடந்த காங்கிரஸ் மாநாட்டுக்கு அன்னி-பெசன்ட் தான் தலைமை தாங்கியிருப்பாங்க. இந்த அன்னி-பெசன்ட்றவங்க வந்து அயர்லாந்து நாட்டை சேர்ந்தவங்க. ஓகேவா, இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் நேஷனல் காங்கிரஸோட முதல் பெண் தலைவர். அதுக்கப்புறம் இன்னொரு மீட்டிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1925 நடந்த மீட்டிங் கான்பூர்ல நடந்துச்சு. இதுக்கு சரோஜினி நாயுடு தலைமை தாங்கியிருந்தாங்க. இவங்க தான் இந்தியன் நேஷனல் காங்கிரஸோட முதல் இந்திய பெண் தலைவர். ஓகேவா, முதல் பெண் தலைவர்னா அன்னி-பெசன்ட், முதல் இந்திய பெண் தலைவர்னா சரோஜினி நாயுடு. இதை மட்டும் நல்லா வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 1924 பெல்கம்ல நடந்த காங்கிரஸ் மாநாட்டுக்கு காந்தியடிகள் தலைமை தாங்கினாங்க. காந்தியடிகள் தலைமை தாங்கின ஒரே மாநாடு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெல்கம் காங்கிரஸ் மாநாடு தான். ஓகேவா, அதுக்கப்புறம் 1938 ஹரிபுராவில் நடந்த காங்கிரஸ் மாநாட்டுக்கு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் தலைமை தாங்கியிருப்பாங்க. அதுக்கப்புறம் சுதந்திரத்திற்கு முன்னாடி லாஸ்ட் 1946 நடந்த காங்கிரஸ் மாநாடு மீரட்ல நடந்திருக்கும். இதுக்கு தலைமை தாங்கினவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜேபி கிருபாலினி, அவங்க தான் தலைமை தாங்கியிருப்பாங்க. இதுதான் இந்தியன் நேஷனல் காங்கிரஸோட கடைசி மாநாடு சுதந்திரத்துக்கு முன்னாடி. ஓகேவா, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நினைச்சீங்கன்னா மறந்துடாம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க.